நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கடந்த 3 நாட்களா இருதயத்தை குறித்த வெவ்வேறு பகுதிகளை நாம பார்த்தோம். முதலாவதாக தேவன் நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிறார்ங்கிறத குறித்து பார்த்தோம். அப்படி சோதித்து அறிகிறது எதற்காக? நம்முடைய இருதயத்தின் சுத்த தன்மையை விளங்கிக் கொள்வதற்காக. அடுத்தபடியா இருதயமாகிய பொக்கிஷத்துல தேவனுடைய வார்த்தைகளை காத்து கொண்டோமே, ஆனால் அதுவே நம்மளை பரிசுத்தப்படுத்துதுங்கிறத குறித்து பார்த்தோம். நேற்றைய தினத்துல கூட இரு மனம் உள்ளவர்களாக நாம இருக்காம இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணுங்கிறத குறித்து பார்த்தோம். இந்தபடி நம்முடைய இருதயத்துல ஒரு சுத்தத்தன்மை இருக்கணுங்கிறத தேவன் நமக்கு வசனங்கள் மூலமா காண்பிச்சிட்டு இருக்காரு. இது எதற்காக? அதையே இன்றைக்கான வேத பகுதியில பார்ப்போம். அதற்குரிய வேத வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 8. மேத்யூ சாப்டர் 5 verse 8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்குது. நம்முடைய இருதயத்துல பரிசுத்த தன்மையை காத்து கொள்ளும் போதுதான் தேவனை தரிசிக்க முடியும். இதையேதான் நமக்கு எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனமும் காண்பிக்குது இல்லையா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அந்தபடியா நாம கர்த்தரை தரிசிக்கிறதுக்கு நாம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்காரு. வசனங்கள் நமக்கு என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள்னு சொல்றாரு. அப்படி தேவனுக்கு எப்பொழுதுமே நம்மோடு ஐக்கியப்பட்டு இருப்பது பிரியமாக இருக்கு. ஆனா நம்மளுக்கு எந்த விஷயத்துல நாட்டம் இருக்கு? தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க விரும்புறோமா? தாவீது சங்கீதம் 51வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்றாரு? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். எதற்காக அவர் இப்படி கேட்கிறாரு? அவர் பாவத்துல விழுந்து போயிருக்காரு. அப்படி பாவத்துல விழுந்தா தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை விட்டு அகன்று போகக்கூடிய ஒரு நிலை வந்துருங்கிறத நினைச்சு அவர் பரிதவிச்சு மனமடிவோட தேவனிடத்துல நொறுங்குண்ட இருதயத்தோட போய் கேட்கிறாரு. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், எனக்குள்ள புதுசா உருவாக்குங்க அப்படிங்கறத கேட்கிறாரு. அந்தபடியா தேவனிடத்துல இருந்து ஒரு நாளும் விலகிடக்கூடாதுங்கிற அவருடைய மன ஏக்கத்தை நம்மளால அங்க பார்க்க முடியுது. அந்தபடியா நாம இருக்கோமா? விசுவாச பிள்ளைகள்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல நாம எதிர்பார்க்கிற காரியங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்றதுக்கு முனைப்போடு வந்து நிற்கிறத காட்டிலும் அவர் நம்மோடு இருக்கிறதே நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்கிறோமா? அவர் நமக்காக அநேக காரியங்களை திட்டம் பண்ணிட்டாரு. அதுவும் எத்தனை வருடங்களாக அவருடைய நீடிய பொறுமையும் தயவையும் நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம அவரிடத்துல திரும்ப வேண்டாமாங்கிறது நமக்கு புலப்படுகிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நாம இந்த எண்ணத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தான் பிசாசானவனுடைய விருப்பமா இருக்கு. அதனால்தான் நம்மள பல கவலைகள்லயும் பல காரியங்களையும் மூழ்கி போக வைக்கிறான். அது லௌகிக கவலைகளாக இருக்கட்டும், இல்ல நமக்கு இருக்கிற ஆசைகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு காரியத்துல முடக்கி நாம தேவனுக்குரியவர்கள்ங்கிறத மறக்க வைக்கிறதே அவனுடைய பிரதானமான வேலையா இருக்கு. ஆனா நாம அந்தபடியா இருக்கக்கூடாது. இந்த நாள்ல நம்ம நிதானிச்சு பார்க்கணும். நம்முடைய இருதயத்துல சுத்தத்தை காத்து கொள்ளும் போதுதான் நம்மால தேவனை தரிசிக்க முடியும். அந்தபடியா நாம இருக்கக்கூடாதுன்னு பிசாசானவன் செய்கிற கிரியைகள்ல இருந்து நாம விலகி வரணும் இல்லையா? அதற்கு முதலாவதாக நேத்திக்கே நம்ம பார்த்த மாதிரி இந்த உலக மாயையும் பற்றி கொண்டு தேவனையும் பற்றி கொள்வதுங்கிறது முடியாத காரியம். முதலாவது நம்மை நேசித்து நம் மீது அன்பு கூறுகிற தேவனிடத்துல நாம நெருங்கி சேரணுங்கிற அந்த நாட்டம் நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு தேவனிடத்துல கிட்டி சேர்வோம். அதற்கு வழியும் அவர் காண்பிச்சிட்டாரு. அவருடைய வார்த்தைகள் ஆத்மாவையே சுத்திகரிக்குது. அப்படி அந்த ஆத்மாவில் சுத்திகரிப்பு உண்டாகும் போது நம்முடைய இருதயத்திலும் அந்த பரிசுத்தம் வருது. அப்படி இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனை தரிசிப்பவர்களாக நாம மாறணுங்கிறதுக்காகவே தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்க உம்மிடத்துல நெருங்கி சேரணுங்கிறது என்றென்றைக்கும் உங்களுடைய விருப்பமா இருக்கு தகப்பனே. ஆனால் நாங்களோ பிசாசானவன் செய்கிற தந்திரங்கள்ல விழுந்து போகிறவர்களாய், இந்த உலக மாயைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய், லௌகீக கவலைகள்ல மூழ்கி போனவர்களாய், எங்களுடைய ஆசை எண்ணம் ஏக்கம் எல்லாம் இந்த உலக காரியங்கள்ல போயிட்டு அப்பா உம்மை விட்டு தூரமாக இருக்கிறோமே ராஜா. இந்த நாள்ல உணர்வுள்ள இருதயத்தோடு உம்மை கிட்டி சேர விரும்புகிறோம் தகப்பனே. அதற்கு முதலாவதாக
எங்களுடைய இருதயத்துல நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணுங்கிறத எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்பா, சுத்த இருதயம் உள்ளவர்களாய், அப்பா உம்மை தரிசிக்க கூடிய தயவு பெற்றவர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றி அருளுங்க தகப்பனே. ஆம் ராஜா, அப்பா இருதயத்துல பரிசுத்தம் வேண்டும் தகப்பனே. அப்பா தாவீது ராஜா எப்படி சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும்னு சொல்லி உம்மிடத்துல கேட்டு மன்றாடினாரோ அந்தபடியாய் நாங்க கேட்கிறோம் தகப்பனே. சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ள தாங்க தகப்பனே. அப்படியாய் தேவரீர் எங்களை மாற்றி உமதண்டையில சேர்த்துக் கொள்ள போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.